ஸோ எல்லா அகாடமிக் இன்ஃபர்மேஷனையும் முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன் தி டே ஆஃப் எக்ஸாம் அன்னைக்கு மே மாதம் என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி நாள் 2 days முன்னாடி என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெஸ் கோட்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பாய்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி ஸ்டிக் டு ஹாஃப் பேண்ட் ஷர்ட், டோன்ட் வியர் டிஷர்ட்ஸ். ஓகே, ஸ்டிக் டு ஹாஃப் பேண்ட் ஷர்ட்ஸ், பிளெயின் ஷர்ட்டாக இருக்கணும். ரொம்ப அப்படியே நம்ம கல்யாணத்துக்கு போகிற மாதிரி போகக்கூடாது. ட்ரௌசர்ஸ் ஒரு பேண்ட்ஸ் டீசெண்டாக இருக்கணும். மேக்ஸிமம் காட்டன் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நோ கேட்ஜெட்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது ப்ளீஸ். உங்களுடைய கான்சியஸ்னஸ் படி என்ன தெரியுதோ அதை எழுதிட்டு வாங்க. ஓகே, ஸோ நோ ரிங்ஸ், எந்த ஒரு மோதிரமோ இல்லை செயின்ஸோ எதுவுமே கிடையாது, போட்டுட்டு போகக்கூடாது. ஓகே, வாட்டர் பாட்டில் உங்களுக்கு அங்கே உள்ள வாட்டர் இருக்கும், அப்படி அலோவ் பண்ணாங்கன்னா எடுத்துட்டு போங்க. கர்ச்சீஃப் இஸ் அலவுட். கர்ச்சீஃப் இஸ் ஆல்சோ அலவுட். கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுடி போட்டுக்கோங்க. மெயினாக லூஸ் ஹேர், இந்த டபுள் பிளேட்ஸு சிங்கிள் பிளேட்ஸ்லாம் வேண்டாம். லூஸ் ஹேர், நார்மல் கலர், ரொம்ப இந்த கலர்லாம் வேண்டாம் உங்களுக்கு, நார்மல் கலர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டோன்ட் பேனிக் மச், ரொம்ப பேனிக் ஆகாதீங்க எக்ஸாம் ஹாலில். நோ ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஓகே, சேம் இங்கே வந்து அதே தான், எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இது வந்து ரிகார்டிங் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, அப்போ என்னெல்லாம் சார் பண்ணணும் அப்படின்னா 3 hours 20 minutes இருக்கும் உங்களுக்கு உங்க கையில. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 hours 20 minutes இருக்கும் உங்க கையில. எவ்வளவோ விஷயங்கள் பண்ணலாம் அந்த டைம்ல. ஓகேவா? ஸோ பிரிச்சுக்கலாமா? பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ். ஐடியலா டு பி ஃப்ராங்க், எந்த ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்டுமே பிசிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு 35 + 15 questions இருக்கு. ஓகே, நீங்க எந்த அளவுக்கு நான் கரைச்சு பிடிச்சிட்டேன் சார் பிசிக்ஸை, நீங்க எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நான் சொல்லுவேன் சார் அப்படிங்க சொன்னீங்கனாலும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல யூ கேன் அட்டெண்ட் ஒன்லி 25 questions out of 45. அப்போ there will be very tremendous decrease in your confidence levels. பர்சனலி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட வந்து கமெண்ட் சொல்லியிருக்காங்க, சார் பிசிக்ஸ் நான் தெரியாம ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்றேன் சார், அதனால எனக்கு மற்ற 2 சப்ஜெக்ட்டுமே போயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் அ வார்னிங் அப்படின்னே சொல்லலாம், பிசிக்ஸ்ல நெவர் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட். நம்மளுக்கு ஒரு எக்ஸாம் அட்டன் பண்றோம் அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ ஸ்டார்ட் வித் பயாலஜி. ஓகே, 90 questions, 35 + 15 ஒன்று, இன்னொரு 35 + 15 ஒன்று. ஓகே, செக்ஷன் பிசி சிடி ஏபி எப்படி வேணாலும் வரலாம். ஓகே, என்னுடைய ஐடியல் டைம் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 35 minutes தான். மிஞ்சி போனா 40 minutes. பயாலஜிக்கு இதுக்கு மேல டைம் கொடுத்தீங்க அப்படின்னா வேஸ்ட் எக்ஸாம் எழுதுறது. ஏன் அப்படி சொல்றேன் சார் அப்படின்னா, இதுக்கு அடுத்து வர்றதுக்கு நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ நீங்க இத்தனை நாளா பயாலஜி தான் விழுந்து படிச்சிருப்பீங்க. ஸோ அதை எல்லாத்தையும் வந்து அங்கே ஸ்டிப்லைட் பண்றதுக்கு 1/2 hour போதும். ப்ரொவைடட் யூ ஷேர் தி கரெக்ட் ஆப்ஷன். அங்க போய் நான் ஏயும் ஷேர் பண்ணிருப்பேன் சார், பியும் ஷேர் பண்ணிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லவே கூடாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் பயாலஜி. இதனோட ஸ்டிக் பண்ணணும், மேண்டேட்ரி இது. ஓகே, கெமிஸ்ட்ரி 35 + 15 45 minutes to 50 minutes எடுத்துக்கோங்க. இந்த 45 to 15 minutesல you will be able to do at least 35, இன்க்ளூடிங் இந்த 50ல 35 உங்களால கண்டிப்பா போட முடியும். ஏன்னா கெமிஸ்ட்ரி இஸ் தி ரேங்க் கிவிங் சப்ஜெக்ட், உங்களுக்கு ரொம்ப டஃபா கேட்க மாட்டாங்க, ஐ எம் டேம் ஷூர். நீங்க எதுல தரவா இருக்கீங்களோ அதை ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. இப்போ ஆர்கானிக் தரவா இருக்கீங்கன்னா ஆர்கானிக் ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க, பிசிக்கல் தரவா இருக்கீங்கன்னா பிசிக்கல் ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ 35 questions, அதுக்கு 45 to 50 minutes. லாஸ்டா 1 hour பிசிக்ஸ். ஏன் சார் பிசிக்ஸ் மட்டும் 1 hour கொடுக்குறீங்கன்னா நம்ம மூளையை போட்டு கசக்கணும் ரொம்ப பிசிக்ஸ்க்கு தான். ஸோ 1 hour. ஸோ கணக்கு பண்ணலாமா? 35 minutes + 45 minutes. 35 + 45 80.
80 minutes-னா 1 hour 20 minutes plus 1 hour 2 hours 20 minutes. இன்னும் ரிமைனிங் 1 hour இருக்கு. சாலிடா உட்காந்து யோசிங்க. இந்த பக்கம் திரும்பாதீங்க, அந்த பக்கம் திரும்பாதீங்க. கொஸ்டின் பேப்பரை பாருங்க, ஆன்சரை யோசிங்க, நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. 20 மினிட்ஸா பிரிச்சுக்கோங்க, இல்லை 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸ். மை அட்வைஸ் இஸ் தட் அந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல 3 hours 20 மினிட்ஸ்ல லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல எந்த கொஸ்டினும் அட்டன் பண்ணாதீங்க. ஏன்னா அப்போ ஹியூமன் மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது ஒருவேளை கரெக்டா இருக்குமோ, நான் ஒருவேளை தப்பா செட் பண்ணிட்டனோ. ஸோ அந்த மைண்ட் செட் அப்படி மாறுறதுனால டு நாட் அட்டன் திஸ். கோ வித் ப்ரேயர். எல்லாமே நல்லதே நடக்கும்ட்டு போங்க. ஆல் இஸ் குட். நல்லா படிங்க, நல்லா எக்ஸல் பண்ணுவீங்க. தேங்க்யூ.